Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் பார்க்க போற விஷயம் வந்து learn to fly. அதாவது நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். இப்போ நீங்க ஸ்டூடெண்டா இதுல வந்து கோர்சஸ் நீங்க வந்து பை பண்ணி படிக்க முடியும். அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருந்தா நீங்க கோர்சஸ் கிரியேட் பண்ணி இந்த வெப்சைட் மூலியமா வித்து ஒரு நல்ல ஒரு வருமானம் ஒன்று மாசம் வந்து நீங்க earn பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து learn fly. இப்போ இது வந்து Udemy alternative வெப்சைட் தான். இப்போ யுடமில எப்படி நம்ம கோர்சஸ் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி வித்து மணி ஏர்ன் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஒரு பேசிவ் இன்கம் இந்த லேர்ன் ஃப்ளைலேயே ஏர்ன் பண்ணலாம். நீங்க யுடமில கிரியேட் பண்ண அதே கோர்சஸ் வந்து இதுலையும் நீங்க கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நீங்க ஒரு கோர்சஸ் வந்து யுடமிலையும் கிரியேட் பண்ண அதே கோர்ஸை வந்து இதுல விற்க முடியும். அப்படிங்கிற பாத்தீங்கன்னா லேர்ன் ஃப்ளை இதான் டேஷ்போர்ட். இதில் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்கோ இல்லை எல்லா டாபிக்ஸும் இருக்கு. யுடமி மாதிரியே தான் இது, இந்த சைடும் யுடமி மாதிரியே தான். ஓகே, இதில் பாருங்க வந்து இதில் ப்ரௌஸ் பண்ணீங்க, இந்த பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்கு. இந்த பாருங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஜாவா, இந்த பாருங்க எக்கச்சக்கமான லாங்குவேஜ். இப்போ ஜாவான்னு நம்ம எடுத்தோம்னா இப்போ ஜாவா சம்பந்தமான நிறைய கோர்சஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஓகே, இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பேசிவ் ஏர்னிங் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல வெப்சைட் ஒன்று தான் லேர்ன் ஃப்ளைன்னு சொல்றது. ஓகே, இப்போ நான் வந்து இதுல வந்து பாருங்க, நான் ஏர்ன் பண்ண ஏர்னிங்கை காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ ரீசெண்டாக தான் இதில் கோர்ஸ் கிரியேட் பண்ணி போட்டேன். இல்லை பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பை பண்ணியிருக்காரு. $2.57 வந்து எனக்கு வந்து ஆயிருக்கு. ஒரு கோர்சஸ் தான் நான் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து இந்த ஏர்னிங் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, $2.57. ஓகே, இப்போ இதில் நீங்கள் வந்து கோர்சஸ் நீங்கள் அப்லோட் பண்ண, நீங்கள் வந்து ஒரு கோர்சஸ் நான் அப்லோட் பண்ணி நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். இதே மாதிரி நீங்கள் கோர்சஸ் அப்லோட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து எனக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கோர்சஸ் ஒரு 2-3 நாள் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகே, இவங்க வந்து என்னன்னா ஒரு $100 நீங்கள் ட்ரஸ் அவுட் நீங்கள் தாண்டினா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு விட்ரோவல் வந்து அவங்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அந்த சைட் வந்து. ஓகே, இந்த இவங்கட வந்து விட்ரோ ஆப்ஷனும் நீங்க பாத்தீங்கன்னா பேனியர் அண்ட் பேபேக் இது ரெண்டு மூலியமா நீங்க வந்து விட்ரோ பண்ணிக்க முடியும். ஓகே, இதுல வந்து விட்ரோ பண்ணிக்க முடியும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் எனக்கு வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து 4.8 ஸ்டார் ரேட் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த கோர்சஸ் நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து இதை லாக் அவுட் பண்ணிட்டேன், லாகின் பண்றேன். ஆல்ரெடி நான் லாக் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ லாகின் பண்றேன், இந்த அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்றேன். நான் சைன்இன் பண்றேன்னா இமெயில் வழியாக தான் நான் லாகின் பண்ணேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. இப்போ நான் வந்து என்னோட வந்து இது வந்து என்னது இன்ஸ்ட்ரக்டர். இப்போ ஸ்விட்ச் டு இன்ஸ்ட்ரக்டர் வியூனா இப்போ இன்ஸ்ட்ரக்டர் இதை வந்து இந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பை பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து பிளான்ல பை பண்ணணும். பிளான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த பிளான் மந்த்லி பிளான், இயர்லி பிளான்ஸ்னு இருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்டராக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் கோர்சஸ் அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் இதுக்கு ஒரு பிளான் எல்லாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கம்ப்ளீட்டாக சைட்டில் வந்து இல்லை வர்றதில் ஒரு கமிஷன் எடுப்பாங்க. ஓகே, இது வந்து இன்ஸ்ட்ரக்டர் சென்டர். இப்போ நான் எல்லாம் வந்து உங்களுக்கு லைவ் ப்ரூஃபே காட்டுறேன். ஓகே, டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெவன்யூ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜில் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்க, அக்கௌண்ட் செட்டிங்கில் வந்து உங்கள் பேமெண்ட்டை வந்து நீங்கள் எந்த இதுக்கு நீங்கள் கொடுக்க முடியுமோ அதில் நீங்கள் பேமெண்ட்டை கொடுக்கணும். பேமெண்ட் இதில் வந்து இந்த இருக்கு பாருங்க, இதில் வந்து நீங்கள் கொடுக்க முடியும் உங்களோட பேமெண்ட். இப்போ பேபால் இல்லைன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா பேயோனியர், இந்த மாதிரி 3 செட்டிங் வச்சிருக்காங்க. இதுல எந்த செட்டிங் உங்களுக்கு லேஸோ இதில் பாருங்க, பேங்க் டிரான்ஸ்ஃபர் பேக் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் உங்களோட பேங்க் டிரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா உங்கள் பேங்க்குக்கே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவோம். இல்லைன்னா பேபால் வேணும்னா பேபாலுக்கு கிரெடிட் பண்ணுவோம் உங்களோட இமெயில் அட்ரஸ். பேயோனியர் உங்களுக்கு அக்கௌண்ட் பண்ணிச்சுன்னா அந்த பேனியர் வழியால் உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு சிம்பிளாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இதுவும் வெரி சிம்பிள். இப்போ இதுலேயே வந்து கோர்சஸ் கிரியேட் பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். யுடமி மாதிரியே தான், வேற எந்த வித மாற்றமும் கிடையாது. சரியா, இப்போ பாருங்க, நான் கோ டு டேஷ்போர்ட் போவேன். இங்கே பாருங்க அட கோர்ஸ்னு இருக்கு. இந்த கிரியேட் கோர்ஸ், இந்த அட கோர்ஸ் தான் கிரியேட் கோர்ஸ்னு வந்துச்சு. இப்போ உங்களோட கோர்ஸோட பேருங்க நான் கொடுத்து இப்போ நான் வந்து லேர்ன் ஃபோட்டோஷாப்னு கொடுத்துட்டு கிரியேட் கோர்ஸ்னா நீங்க பாருங்க அதே தான், அதே யுடமில நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அதே மாதிரி தான் இதுல நீங்க வந்து கோர்சஸ் கிரியேட் பண்ணணும். டார்கெட் ஆடியன்ஸ், கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த பாருங்க எடுத்தீங்கன்னா அதே மாதிரி வாட் யூ ஆர் ரிக்வயர்ட்
நான் இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து Udemyல வந்து செஞ்சிருந்தேன். அதே மாதிரி தான் இதில் நீங்கள் வந்து செய்யணும். வாட் ஆர் த ரிக்யர்மெண்ட்ஸ், அதாவது கோர்சஸ் சொன்னவங்க வாட் ஆர் டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் கோர்சஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார்? டிசைனர்ஸ், தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டிசைனிங். ஸோ அதாவது டிசைனிங் ஃபீல்டில் யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அவங்க தான் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே, அதாவது ஐடி ஸ்டூடெண்ட், டிசைனிங் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாட் ஐ எம் கோயிங் டு கெட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்து அவ்வளோ சிம்பிள் இங்கிலீஷ் தான். இந்த இங்கிலீஷ் எடுத்து பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ ஆட் கேரக்டர் இதில் தான் நீங்கள் வந்து கோர்சஸ் 1 by 1 இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இந்த அது மாதிரியே அந்த ஆட் லெக்சரிங் கொடுத்து நீங்கள் Udemyல எப்படி ஆட் பண்ணீங்களா அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இதுலையும் இருக்குது. செட்டப் த லேண்டிங் பேஜ் செட்டப் பண்ணுறது. இப்போ நான் அந்த சொல்லி கொடுத்த மாதிரி உங்களோட கோர்ஸ் டைட்டில் நான் கொடுத்துருக்கேன், சப் டைட்டில், கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனை நான் Udemyல அழகாக சொல்லி கொடுத்தேன். எப்படி இப்போ உங்களுக்கு கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சரியாக தெரியலைன்னா Udemyல போய்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அவர் கோர்சஸில் வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பில் அவர் என்னென்ன மாதிரி டீச் பண்ணுறாரு, என்னென்ன கண்டென்ட் டீச் பண்ணுறாரு அதை வந்து விவரிக்கிறது தான் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ கோர்ஸ் டைட்டில் வந்து பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாசிப்பாங்க, அதை சப்டைட்டில் வாசிப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்ஷனை வந்து சரியாக அழகாக எழுதுங்க. உங்களுக்கு எழுதலைன்னா உங்களுக்கு என்னென்ன நீங்கள் செய்றீங்கன்றதை நீங்கள் வந்து ஒரு ChatGPT மாதிரி ஒரு டூலில் போயிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அழகாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களோட இந்த மாதிரி ஒரு லேர்ன்ஃப்ளைன்ற வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து உங்களுக்கு வரும். ஓகே, அதனால டிஸ்கிரிப்ஷனை சரியாக எழுதுங்க. அப்படி எழுதினா தான் உங்களுக்கு வந்து அவங்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களோட கோர்சஸ் வந்து பை பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இது ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர் வந்து கொடுக்குறது இல்லை ஒழுங்காக. அப்படி கொடுக்கலன்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணீங்கன்னாவும் உங்களுக்கு விற்பனை ஆகாது. அதனால இதுவே ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங்க்கு வந்து இது அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியம். சிலவங்க வந்து இது சோம்பேறி ஆகிடுவாங்க. அப்படியே கோர்ஸை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோம் இனி நமக்கு பை ஆகும். அப்படி இல்லை, இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் வந்து ஒரு மக்களை வந்து கவர்ற மாதிரி கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, சரியா? இப்போ இங்கே வந்து ப்ரிவியூ த கோர்ஸ். இப்போ கோர்சஸ் வந்து ப்ரிவியூ த கோர்ஸ் வந்து உங்களுக்கான ப்ரிவியூ அண்ட் இன்ஸ்ட்ரக்டர், த ஸ்டூடெண்ட்ஸ் த கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து செட்டப் த லேண்டிங் பேஜ் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இங்கே ப்ரைஸஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்கன்னா இந்த உங்களோட கோர்ஸ் ப்ரைஸ் ஃப்ரீயாக இங்கே வந்து $20 இருந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் $20 ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்கிற நேரம் உங்களோட கோர்ஸ் வந்து $20 கொடுங்க. ஓகே, கூட கொடுத்தீங்கன்னா அவங்க பை பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து யாரோட கோர்ஸ் வந்து கண்டென்ட்டும் நல்லா இருக்கணும், விலையும் குறைவாக இருக்கணும், அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் விலையை வந்து குறைச்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிஸ் கொடுத்துக்கலாம். உங்கள் கோர்சஸ் ஓரளவில் செல் ஆனதுக்கப்புறம் மொதல் செய்கிற நேரம் கொஞ்சம் குறைச்சி செய்யுங்க. அப்படின்னா உங்களோட கோர்சஸ் வந்து செல் ஆகிற நேரம் நீங்கள் அதுக்கப்புறம் விலையை வந்து கூட்டி செஞ்சுக்கலாம். வெரி சிம்பிள். ஓகே, இப்போ அதே மாதிரி ப்ராசஸ் தாங்க. டார்கெட் ஆடியன்ஸ், கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒரு விஷயம் இருக்குது. இல்லை டிப்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிறேன். பேசிக் ரிக்வயர்மெண்ட் the course content based on the some valuable skills have application in the real world. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. சில டோட்டல் டியூரேஷன் லெக்சர்ஸ் அட்லீஸ்ட் 30 minutes. அதாவது உங்களோட கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற லெக்சர் வந்து அட்லீஸ்ட் 30 minutes வரையும் அவரோட வீடியோஸ் இருக்கணும். இல்லைன்னா சும்மா நீங்கள் கோர்ஸ் வந்து ஒரு 5 minutes ஒரு 50 minutes கோர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் உங்கள் கோர்ஸ் வந்து 2.5 நீங்கள் ஒரு 2 hours வரையும் ஒரு கோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஒரு 3 hours சிம்பிளாக ஒரு 1 hour அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா அவ்வளோ தூரம் அந்த கோர்சஸ் வந்து நல்ல ஒரு ரீச்சுக்கு போகாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து பெருசாக வாங்க மாட்டாங்க. அப்போ அதனால ஒரு நல்ல கண்டெய்னை தேடுங்க. அந்த கண்டெய்னை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் போடுங்க. இது Udemy. ஓகே, இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி இதை மார்க்கெட் பண்ணி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு நல்ல ப்ராசஸ். இதை வந்து நீங்கள் செய்யுங்க. இது ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கம். ஓகே, இதுகளில் வந்து நிறைய பேர் மணி மேக் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் என் ப்ரூஃபே நான் உங்களுக்கு கார்டு லேர்ன்ஃப்ளைல வந்து நான் ஏர்ன் பண்ணுற தொகை. ஓகே, இப்போ நான் பார்த்தேன்னா இப்போ நான் வந்து என்னோட டேஷ்போர்ட் வியூ டேஷ்போர்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாலர்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் ரீசெண்டாக கிரியேட் பண்ண கோர்ஸ் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த அமௌண்ட் வந்துருக்கு. இதே மாதிரி நீங்களும் கோர்சஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ இதில் ஏதாவது சந்தேகம் எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.